அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு மகா சங்கடகரா சதுர்த்தி என்னைக்கு வருது, அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் இந்த ஒரு இலை மீது ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்தாலே போதும், நம் வீட்டில் உள்ள கந்திஷ்டி, தீய சக்திகள், நவகிரக தோஷங்கள், காரிய தடைகள் இவை அனைத்தும் நீங்கி 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்ரீ மகா சங்கடகரா சதுர்த்தி, இந்த நாளை தவறவிட்டுறவே கூடாதுங்க. ஆவணி மாதம் 14ஆம் தேதி வருகின்ற 31/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு மகா சங்கடகரா சதுர்த்தி வருகிறது. ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்திக்கு மகா சங்கடகரா சதுர்த்தி என்று பெயர். மாதந்தோறுமே சதுர்த்தி வருகிறது, சங்கடகரா சதுர்த்திலாம் வருது. இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி தின நாளன்று விரதம் இருந்து விநாயகரை மனதார வழிபாடு செய்தால் வருடம் முழுவதும் உள்ள அனைத்து சங்கடகரா சதுர்த்தி விரதங்களையும் முழுமையாக கடைபிடித்த புண்ணியமும் விநாயகரின் ஆசியும் கிடைக்கும். இந்த வருடம் சதுர்த்தி தொடங்கும் நேரம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 8:51 தொடங்கிடுது. சதுர்த்தி முடியும் நேரம் செப்டம்பர் 1, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 7:42 முடிவடைகிறது. சங்கடகரா சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உரியது. அதாவது சங்கடங்களை போக்கி நமக்கு நிம்மதியை தரக்கூடியவர் தான் விநாயக பெருமான். எந்த ஒரு வேலை தொடங்கினாலுமே நம்ம முதல்ல விநாயகரை வழிபாடு செய்த பிறகுதான் நம்ம எந்த வேலையும் செய்வோம், எந்த காரியத்தையுமே தொடங்க ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதில் ஏதாவது கந்திஷ்டி, கிரக தோஷங்கள், தடைகள் இருந்தால் இந்த விநாயகர் வழிபாடு செய்யும் போது அந்த தடைகள் அனைத்துமே நீங்கி விநாயகர் நமக்கு நன்மையை கொடுப்பார் என்பது நம்பிக்கை. இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி தின நாளில் இந்த ஒரு இலை மீது ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்தாலே போதுங்க, எப்பேற்பட்ட கிரக தோஷங்களாக இருந்தாலுமே நீங்கும் என்று சொல்லப்படுது. எல்லார் வீட்லேயுமே கற்பூரவள்ளி செடி வச்சிருப்போம். இதை ஓமவள்ளி செடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடி இயற்கையாகவே மருத்துவ குணம் கொண்டது, ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை செய்யக்கூடியது. இந்த செடி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீங்கும், கந்திஷ்டி நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது. இந்த கற்பூரவள்ளி செடியிலிருந்து ஒரே ஒரு இலையை நல்ல பெரிய இலையாக பார்த்து பறிச்சுக்கோங்க. அந்த இலையை நல்லா கழுவிடணும். ஒரு சின்ன தாம்பாளமாக எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தில் இந்த இலையை வச்சுடுங்க. இலையை வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து தண்ணீரில் குழப்பி சின்னதாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த கற்பூரவள்ளி இலை மேலே வைக்கணும். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலே விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த அருகம்புல், ஒரே ஒரு கொத்து அருகம்புல்லை சொருகி வைக்கணும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கட்கிழமை காலையில் 8:51 மேலே வீட்டில் பூஜரையில் செய்யணும். சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் செய்யணும். இதை அந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்யலாம். மாலையில் ஒரு 6 மணிக்கு மேலே செய்யலாம். ஏன்னா சங்கடகரா சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 7:45 வரை இருக்குது. அதனால் திங்கட்கிழமை முழுவதுமே மகா சங்கடகரா சதுர்த்தி தினம் இருக்குது. ஈவினிங் டைமில் இதை செய்யலாம். இதை ரெடி பண்ணி ஒரு தாம்பலத்தில் வச்சுட்டு விநாயகரோட சிலை இருந்தால் கீழே எடுத்து வச்சுக்கலாம். விநாயகர் சிலைக்கு நேராக இந்த தாம்பலத்தோடு வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மனதார விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும், காரிய தடைகள் அனைத்தும் நீங்கணும், எங்கள் வீட்டில் உள்ள கந்திஷ்டி அனைத்துமே அடியோடு நீங்கணும், தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே போகணும் என்று மனதார விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் பிள்ளையாரை கற்பூரவள்ளி இலை மீது பிடித்து வைத்து வேண்டிக்கோங்க. விநாயக பெருமானோட ஆற்றல் சக்தி அன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். நம்ம வேண்டிக்கும் போது ராகு கேது தோஷம், கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், காரிய தடைகள் இருந்தாலும், திஷ்டி, தீய சக்தி அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுது. கற்பூரவள்ளி இலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது, நமக்கு நேர்மறை சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது. இந்த இலை மீது நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள துர்சக்திகள் அனைத்துமே வெளியில் போகும்.
எந்த ஒரு தீய சக்தியுமே இந்த மஞ்சள் பிள்ளையார் உள்வாங்கி அந்த இலையில வந்து இருத்து கொடுக்கும். அப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ள கெட்ட வைப்ரேஷன் எல்லாமே நீங்கிடும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும். இதை நீங்கள் காலையில் செஞ்சாலுமே மாலையில் செஞ்சாலும் ஒரு அரை மணி நேரம் விளக்கை எரிய விடுங்க. அதுக்கப்புறமா விளக்க பூவால் குளிர்விச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து தண்ணியில் கரைச்சி செடிகளில் ஊற்றிடுங்க அல்லது கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அந்த கற்பூரவள்ளி இலை, அருகம்புல், பூ இதை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் மடித்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை சங்கடகரா சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நினைத்து செஞ்சு பாருங்க. எந்த ஒரு கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரிங்க, ராகு கேது தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இந்த பரிகாரத்தை அன்றைய தினத்தில் செய்ய முடியலனாலும் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.